மட்டன் லிவர்னா ரொம்ப பிடிக்குமா? ஸோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சூப்பரான ஒரு மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது மட்டன் லிவர்னா பாருங்கள், நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ டைம் மிஸ் பண்ண வேண்டாம், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெசிபி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போகுது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒவ்வொன்றா போடும்போது சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க சரியா? மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 10 லீவ்ஸ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது லைட்டாக ரோஸ்ட் ஆன உடனே கரெக்டாக 400 கிராம் வெங்காயம் பாருங்கள். 1/2 கிலோ மட்டன் லிவர் வச்சுருக்கோம். ஸோ 1/2 கிலோ லிவருக்கு ஒரு 400 கிராம் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சின்ன ஒரு 4 பச்சை மிளகா அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக வதக்கலாம். ஸோ வெங்காயம் ஒரு இடம் ரோஸ்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா? இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 200 கிராம் தக்காளி. அடுத்தது ஒரு கரண்டி இஞ்சி பூடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூடு லைட்டாக வதங்கினோடனே இந்த லிவர் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கரண்டி சில்லி பவுடர், ஒரு 1/2 கரண்டி மஞ்சள் பொடி, ஒரு 1/2 கரண்டி மல்லிப்பொடி, 1 கரண்டி பெப்பர், அதாவது நல்ல மிளகு பொடி. அடுத்தது ஜீரகம் திரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், ஜீரக பொடி ஒரு 1/2 கரண்டி. அடுத்தது ஒரு 1/4 கரண்டி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கடையில் வாங்குகிற மட்டன் மசாலா ஒரு 1/2 கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஸ்பைசஸ்ஸு. அப்படி இதில் ஒரு 1/2 எலுமிச்சை பழம் புளிஞ்சு அப்படியே சுற்றி ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதில் இப்போ லைட்டாக புதினா இலையும் லைட்டாக மல்லி இலை போட்டு இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி கொஞ்சம் நல்லா கிண்டிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஒரு 1/2 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன், இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் அப்படியே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது சால்ட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். ஓகே சூப்பர், நல்லா கொதிச்சுட்டு பார்த்தீங்களா? இப்போ மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், இது கிட்டத்தட்ட 15 to 20 மினிட்ஸ் ஆகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்ன பாருங்கள், வாவ் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆயிலெல்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? என்ன பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. கிரேவி பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக கட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். லிவர் பெப்பர் ஃப்ரை பார்த்தீங்களா? ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், லிவர் ஃப்ரை பார்த்தீங்களா? மட்டன் லிவர் ஃப்ரை வேறு லெவலில் இருக்குது. நல்லா சூப்பராக நல்லா அழகாக வந்திருக்கு. ஒரு பீஸ் எடுத்து பார்ப்போமா, உடச்சி பார்ப்போமா எப்படி வந்திருக்கு? நான் பாருங்கள் எப்படி அழகாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் பாருங்கள் நல்லா பக்காவாக இருக்குது. ஸோ ஓகே, இதே மாதிரி ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் லிவர் பிடிக்கிறக்கூடிய அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வந்து பரோட்டா சப்பாத்தி இல்லைனா ஒயிட் சாதத்தை கூட வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பரான பிரமாதமான ஒரு டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியுடன் உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அது வரைக்கும் நல்லா இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.